சமூக வலைதளங்களில் நடைபெற்று வரும் பகடிவதை விவகாரத்திற்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என மாயிகா அறைகூவல் விடுத்துள்ளது. பலர் போலி கணக்கு அல்லது போலி மின் அஞ்சல் ஐடி கொடுத்து சமூக வலைதள கணக்கை பதிவு செய்து கொண்டு பகடிவதையை செய்து வருகின்றனர். இதனால் சம்பந்தப்பட்டவர்கள் பிரச்சினை வந்தவுடன் காணாமல் போய்விடுகின்றனர். போலி கணக்கை வைத்துள்ளவர்களை கண்டறிவதும் பெரும் சிக்கல் ஏற்படுகிறது. அண்மையில் பகடிவதை காரணமாக உயிரை மாய்த்துக் கொண்ட விவகாரத்திலும் போலி கணக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதால் இனி டிக்டாக் போன்ற கணக்கை பதிவு செய்வதற்கு அடையாள கார்டை பயன்படுத்த வேண்டும் என இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அசோஜனும் நெல்சனும் கேட்டுக் கொண்டனர். என்னன்னா இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன செய்யணும்னா, எப்படி மற்றதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கோ அதே மாதிரி ஐசியை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம். அந்த மாதிரி போடப்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன பேர் வேணால் பவச்சிக்க, ஆனால் ஐக்கியோ இமெயிலோடு சொல்லும்போது அதில் தெரிஞ்சிடும் பாருங்க. ஸோ அதை கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரி செய்யலாம். தாய்லாந்தில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான ஹத்தியாயுக்கும் கிராபிக்குக்கும் கோலாலம்பூரில் இருந்து 2 புதிய விமான சேவைகளை பாத்திக் ஏர் அறிமுகம் செய்ய உள்ளது. அந்த புதிய சேவைகள் செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் நாள்தோறும் மேற்கொள்ளப்படும். B737 ரக விமானத்தில் 2 வகுப்பு இருக்கைகளுடன் பயணிகள் சிறந்த பயண அனுபவத்தை பெறலாம். இந்த விரிவாக்கம் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதில் பாத்திக் ஏர் நிறுவனத்திற்கு இருக்கும் முனைப்பையும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள மனதை மயக்கும் இடங்களை இணைக்க வேண்டும் என உத்வேகத்தையும் பிரதிபலிப்பதாக அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோ சந்திரன் ராமமூர்த்தி தெரிவித்தார். அதோடு ஆண்டுதோறும் 4 மில்லியனுக்கும் அதிகமான மலேசியர்கள் தாய்லாந்துக்கு பயணம் மேற்கொள்வதால் அவர்களின் பயண தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அந்த புதிய சேவைகள் அறிமுகம் கண்டுள்ளன. அதனால் பரபரப்பான சந்தைகள், கலாச்சார செழுமை மற்றும் நாவில் நீர் ஊற வைக்கும் அங்காடி உணவு பிரியர்கள் பாத்திக் ஏர் மூலம் இனி ஹத்தியாயுக்கு பயணம் மேற்கொள்ளலாம். மாறாக இயற்கை ஆர்வலர்கள் கிராபிக்கு சென்று வரலாம். நாட்டில் கடந்த ஜூன் 11 வரைக்குமான நிலவரப்படி பல்வேறு நிறுவனங்களின் தயாரிப்பிலான 9.1 மில்லியன் ரிங்கிட் கோவிட்-19 தடுப்பூசிகள் அளிக்கப்பட்டுள்ளன. காலாவதியானதை அடுத்து அவை அளிக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். இதனால் அரசாங்கத்துக்கு மொத்தமாக 185 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டது. கோவிட்-19 தேசிய தடுப்பூசி திட்டம் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி தொடங்கியதிலிருந்து கொள்முதல் வாயிலாகவோ அல்லது நன்கொடையாகவோ அரசாங்கம் 84.5 மில்லியன் தடுப்பூசிகளை பெற்றதாக அவர் கூறினார். காலாவதியானதால் அளிக்கப்பட்ட கோவிட் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை எவ்வளவு, அதனால் ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு என மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் டாக்டர் ஜுல்கிஃப்லி இவ்விவரங்களை வழங்கினார். எனினும் இழப்பு ஏற்பட்டதை குறிப்பிடுவதால் தமக்கு முந்தைய சுகாதார அமைச்சர்கள் மீது தாம் தவறான கண்ணோட்டத்தை கொண்டு வருவதாக யாரும் அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது என அவர் தெளிவுபடுத்தினார். அப்போது அதற்கான SOP நடைமுறைகள் எதுவும் இல்லை. தடுப்பூசியை பெறுவதற்கான போட்டியும் அச்சமயம் கடுமையாக இருந்தது. எனவே முடிந்தவரை அதிகளவு தடுப்பூசி கையிருப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருந்ததை தம்மால் புரிந்து கொள்ள முடிவதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி விளக்கினார். பினாங்கு புக்கிட் மிர்தாஜம் ஜலன் தம்பிகாயில் காருக்குள் 2 பெண்கள் இறந்து கடந்த சம்பவத்திற்கு ஹீலியம் வாயுவை சுவாசித்ததே காரணம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. செபரங் ஜியா மருத்துவமனையின் தடயவியல் துறையில் இன்று காலை நடத்தப்பட்ட சவ பரிசோதனையில் அது கண்டறியப்பட்டதாக மாவட்ட போலீஸ் கூறியுள்ளது.
முன்னதாக ஜாலான் தம்பிக்காயில் உள்ள குடியிருப்பு பகுதியொன்றில் சாலையோரமாக கிடந்த காரினுள் உடல் அழுகி உப்பி போய் பெரும் துர்நாற்றத்துடன் அவ்விருவரின் சடலங்களும் மீட்கப்பட்டன. சடலங்கள் இருந்த நிலையை வைத்து பார்க்கும்போது அவர்கள் மரணமடைந்து 5 நாட்களாவது ஆகியிருக்கலாம் என நம்பப்படுகிறது. நெகிரி சம்பிலானை சேர்ந்தவர்கள் என கூறப்படும் 25 மற்றும் 30 வயது மதிக்கத்தக்க அவ்விருவரும் பினாங்கிற்கு சுற்றுலா மேற்கொண்டிருந்ததாக தெரிய வருகிறது. உற்ற தோழிகளான இருவரையும் காணவில்லை என அவர்களின் குடும்பத்தார் ஜூலை 5ஆம் தேதி போலீசில் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் சந்தேகத்திற்குரிய ஆயுதங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே அது ஒரு திடீர் மரணமாக போலீஸ் வகைப்படுத்தியுள்ளது. பிலிப்பீன்ஸின் மிண்டனாவ் தீவில் இன்று காலை ரிக்டர் அளவை கருவியில் 6.6 பதிவாகிய நிலநடுக்கம் சபாவிலும் உணரப்பட்டது. குறிப்பாக கோத்தா கினபாலுவில் அதிர்வுகள் உணரப்பட்டு கட்டடங்கள் குலுங்கின. இதனால் துன் முஸ்தபா கோபுரம், கினாபாலு கோபுரம், கோத்தா கினாபாலு மாநகர மன்ற மண்டபம் உள்ளிட்ட கட்டிடங்களில் இருந்து மக்கள் பதட்டத்தில் வெளியே ஓடினர். காலை 10 மணி அளவில் சுமார் 10 வினாடிகளுக்கு நில அதிர்வு ஏற்பட்டதாக அஸ்லி முகமது அபுபக்கர் என்பவர் கூறியுள்ளார். 15வது மாடியில் அலுவலக பணிகளில் ஈடுபட்டிருந்த போது திடீரென கட்டடம் குலுங்குவது போல் தோன்றியது. நான் கூட எனக்கு தான் தலை சுற்றல் ஏற்பட்டதாக நினைத்தேன். ஆனால் மேசைகளில் இருந்து பொருட்கள் குலுங்கிய போதே நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நண்பர் கூறினார் என அஸ்லி அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். தாமதிக்காமல் அனைவரும் உடனே கீழ்த்தளத்திற்கு இறங்கி பாதுகாப்பான இடத்தில் நின்று கொண்டோம் என்றார் அவர். கட்டடம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்தும் வரை அலுவலகத்திற்கு செல்ல வேண்டாம் என தாங்கள் அறிவுறுத்தப்பட்டதையும் அவர் தெரிவித்தார். கட்டடங்கள் குலுங்கிய இடங்களுக்கு வெளியே ஊழியர்கள் குழுமியிருக்கும் புகைப்படங்கள் தற்போது வைரலாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் நில அதிர்வு குறித்து தகவல் கிடைத்த தீயணைப்பு மீட்புத்துறை பாதுகாப்பு நடவடிக்கையாக 3 குழுக்களை சம்பவ இடங்களுக்கு அனுப்பி வைத்தது. மிண்டனோ தீவில் ஏற்பட்ட அந்த வலுவான நிலநடுக்கத்தால் மலேசியாவுக்கு சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இந்தியாவில் பாம்பை ஷாம்பு போட்டு குளிர்பாட்டும் நபர் ஒருவரின் செயல் சமூக ஊடகங்களில் வைரலாகியிருக்கிறது. அமேசிங் நேச்சர் எனும் எக்ஸ் சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள அச்சம்பவம் தொடர்பான காணொளியை இதுவரை 13 மில்லியன் பேர் பார்வையிட்டுள்ள வேளை பாம்புக்கு ஷாம்பு தேவையா என அவர்களில் பலர் கொந்தளித்து வருகின்றனர். குறிப்பாக பாம்பை ஷாம்பு போட்ட குளிர்பாட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது எனவும் ஷாம்பு போட்டு குளிர்பாட்டுமாறு பாம்பு கேட்டதா எனவும் அந்த காணொளியின் கீழ் கேள்வி கணைகள் தொடுக்கப்பட்டு வருகின்றன. பாம்பு வளர்ப்பவர்கள் அதனை குளிர்பாட்டுவது வழக்கம்தான் என்றாலும் இதை ஏற்க முடியவில்லை எனவும் பதிவிடப்பட்டிருக்கிறது.